அனைவருக்கும் வணக்கங்க. பரபரப்பாக ஓடாதீங்க. ஒரே ஒரு நிமிஷம் இந்த வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். நீங்கள் எங்காவது எப்பாவது ரொம்ப அழகான பசுமையாக இல்லை வறண்ட பகுதி எந்த நிலமா இருந்தாலும் சத்தங்கள் இல்லாத ஆள் நடமாட்டம் இல்லாத அமைதியான ஒரு இடத்துல உங்களை மறந்து உட்கார்ந்து இதையெல்லாம் வேடிக்கை பார்த்துருக்குறீங்களா? ரசிக்க கூட வேண்டாம், வேடிக்கை பார்த்துருக்கீங்களா? அப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சா அதை பண்ணி பாருங்க. அந்த வேடிக்கை பார்க்கும்போது தான் தெரியும் இறைவனுடைய ஆற்றல் எவ்வளோ பெருசுன்னு. இந்த மரங்கள் எப்படி வளர்ந்துருக்குது, இந்த உலகம் எப்படி படைச்சிருக்கிறார் ஆண்டவர். நம்மளுடைய இந்த அழகான பசுமையான மரங்கள், இந்த வறண்ட பாலைவனம், இந்த அழகான பறவைகளின் சத்தம், இந்த அழகான சின்ன சின்ன உயிரினைகளுடைய அந்த சேஃப், இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் இறைவன் வியப்பிற்குரியதா, அதாவது நம்ம ரொம்ப ஆச்சரியப்படத்தக்க படைச்சிருக்கிறாரு. அந்த ஆச்சரியத்தை நீங்கள் உணர்ந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் இறைவனோட வழியில் செல்ல ஆரம்பிச்சிட்டீங்க. ரெண்டாவது பாயிண்ட்டு, உங்களை நீங்களே மகிழ்ச்சியாக மாற்றிக்கிறதுக்கான வழி உருவாகிருச்சுன்னு அர்த்தம். ஏன்னா இத்தனை பிறவியுமே இந்த படைப்பு அத்தனையுமே நம்ம மனித பிறவிக்கு கீழாக தான் இருக்குது. அத்தனை உயிரினங்களும் நம்ம மனித பிறவிக்கு கீழான உயிரினங்கள் தான். ஆனால் அதுகள்லாம் எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அதுகளுக்குள்ளே எல்லாமே காதல் மட்டும்தான் இருக்குது, அன்பு மட்டும்தான் இருக்குது. அதுகளுக்குள்ளே எந்த பகைமையோ போட்டியோ பொறாமையோ எந்த 6 குணங்களும் செயல்படலை. எல்லாம் அதுக சந்தோஷமாக மரணத்தை கூட இயற்கையாக சந்தோஷமாக ஏற்றுக்கிற நிலையில் இருக்குதுங்க. அந்த மனநிலைக்கு நம்மளால் வர முடியல பார்த்தீங்களா? அப்போ நம்ம எத்தனையோ பிறவிகளுக்கு அப்புறம் நம்மளுக்கு இந்த மனித பிறவி கிடச்சிருக்குது. இந்த மனித பிறவியில் நம்ம எவ்வளவு ஆனந்தத்தை அனுபவிக்கலாம். இந்த பிரபஞ்சத்தை நீங்கள் ஒரு சந்தோஷமாக பார்க்கலாம், வியப்பிற்குரியதாக பார்க்கலாம். இதை எல்லாமே உணர்ந்துக்கிட்டோம்னாலே நம்மளுடைய மனசானது ரொம்ப ஆனந்தமாகும். நம்மளுடைய ஆழ் மனசில் உண்மையான காதல் உருவாகும். இப்போ சொல்லிட்டு இருக்கிறமே நம்ம காதல் அதல்லங்க காதல். உண்மையான காதல் நம்ம இந்த இயற்கையோடைய சூழ்நிலைகளோட உணர்வுகளை புரிஞ்சுக்க எப்போ நம்மளால் முடியுதோ, உணர்வதற்கு எப்போ முடியுதோ, ரசிக்கிறதுக்கு எப்போ முடியுதோ, வியப்பாக எப்போ நம்ம பார்க்குறோமோ, அதுகளையெல்லாம் நம்ம சந்தோஷத்துக்காக படைச்சிருக்கிற இறைவனுக்கு எப்போ நன்றி கூற பழகிறோமோ, அப்போ இருந்து தாங்க நம்மளுக்குள்ளே இருக்கிற அந்த உண்மையான அன்பு காதல் வெளிப்படுங்க. அது வரைக்கும் நம்ம சந்தோஷமாகவே இருக்க முடியாது. இருக்கிற மாதிரி கற்பனை தான் பண்ணிக்கிறோம். நம்மளுடைய மனசை உபயோகப்படுத்தி நல்லது கெட்டதை கற்பனை பண்ணி சந்தோஷப்பட்டுக்கிறோம். கற்பனையில் தான் சந்தோஷமாக இருக்கிறோம். நமக்கு கிடைச்சிருக்கிற இந்த சொத்து சுகம் வாழ்க்கை இது எல்லாமே சந்தோஷமே கிடையாதுங்க. உண்மையான சந்தோஷமே கிடையாது. ஏழ்மையும் சந்தோஷம் கிடையாது, வறுமையும் சந்தோஷம் கிடையாது, பணக்காரத்தனமும் சந்தோஷம் கிடையாது, ரொம்ப ஆணவமும் சந்தோஷம் கிடையாது, கோபம் சந்தோஷம் கிடையாது, பொறாமை சந்தோஷம் கிடையாது. இப்படி 6 குணங்கள் இருக்குது. இந்த 6 குணங்களுமே சந்தோஷத்தை கெடுக்குதுங்க. இந்த சூழ்நிலையை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த இறைவனை நினச்சி நம்ம ரொம்ப தேங்க்ஸ்ஃபுல் பண்ணிகிட்டே இருப்போம். ரொம்ப வியப்பிற்குரியதாகவே நம்ம பார்த்துட்ருப்போம் ஒவ்வொன்றையும். அப்போ நம்மளை நாமே மன்னிச்சுக்குவோம், நம்மளை நாமே வியப்பாக பார்ப்போம், நம்மளுக்குள்ள ஒரு பேரன்பு உருவாகும். அப்போ இதுகளோட நம்ம லிங்க் ஆகும், நம்மளும் ஒரு பேரானந்தத்தில் இருப்போங்க. இதுதாங்க உண்மையான மனித பிறவியோடைய நோக்கம். அதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம். நன்றி.